1, 2, 3, come on. Good morning, my dear students. Now I am going to talk about crystal field stabilization energy or CFSE. What is the CFSE? The energy difference of electronic configuration in the Lagrange field and the isotropic field or barycenter. Listen, the energy difference of electronic configurations in the Lagrange field and the isotropic or barycenter. I take example D5 system. Low spin and another one high spin complex. This is low spin complex, this is high spin complex. D5 system la எத்தனை subcell இருக்கு? How many of subcell in D5 system? 5 subcells dxy, dyz, dzx and ds square minus y square and last one dz square. This is same energy எப்பனா லிகாண்ட் வந்து அப்ரோச் வித்தவுட் லிகாண்ட் அப்ரோச்சிங். பிகாஸ் லிகாண்ட் வந்து இந்த டிஆர்பிட்டெல்லாம் அப்ரோச் பண்ணாத வரைக்கும் சேம் எனர்ஜி. லிகாண்ட் வந்து இந்த டிஆர்பிட்டெல்லாம் அப்ரோச் பண்ணும்போது ஸ்பிட் டு 2 எனர்ஜி லெவல். ஃபர்ஸ்ட் ஒன் ஹையர் எனர்ஜி, அனதர் ஒன் லோவர் எனர்ஜி. T2G is a lower energy level, EG is a higher energy level. T2G definition meaning doublet degenerate. EG means doublet degenerate. Okay, the dxy, dyz, dz is the same energy level. ds square minus y square and dz square is the same energy level. This is higher energy, this is lower energy. What is the 3/5 del 0? 0 means octahedral. Del 0 means del octahedral complex. Okay, 3/5. What is the 3/5? Total orbital subcells 5 subcells. 1, 2, 3, 4, 5. The 5 subcells. இந்த எனர்ஜி லெவல் EG எனர்ஜி லெவல் எதற்கு எந்த எனர்ஜி லெவலுக்கு ஈக்குவலாக இருக்குது? இந்த 3 எனர்ஜி லெவலுக்கு இது ஈக்குவலாக இருக்குது. அப்போ 3/5. இது ஹையர் எனர்ஜி லெவல், மேலே போயிடுச்சு. ஓகே, இந்த -2/5 டோட்டல் சப்செல் 5. எத்தனை சப்செல்லுக்கு கம்மியாக ஈக்குவலாக அதிகமாக இருக்குல்ல, குறைவான 3 இருக்குது, 1, 2, 3 இருக்குது. எத்தனைதுக்கு அதிகமாக இருக்குது? அதை விட அதிகமாக இருக்குது எத்தனை இருக்குது? 2, 1, 2. therefore -2.5. அப்போ எனர்ஜி இஸ் லோ. del 0. del 0 means tetrahedral complex. This is barycenter. 10 dq total energy level 10 dq or 4/9 del 0 solution. This one same. First one, this is low spin complex. This is low spin complex, this is high spin complex. Look the pictures, very important. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஏன் அந்த லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சொல்கிறோம், ஏன் அதை ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் சொல்கிறோம்? லிசன் கேர்ஃபுல்லி. the 5 Lagrange how many system? D5 system. Example, I take example D5 system. First one D5 system எப்படி லிகாண்ட் ஃபர்ஸ்ட் வந்து 1, 2, 3, 4, 5 வல்ல அட்டாக் பண்ணுது. லிகாண்ட் அட்டாக் பண்ணும்போது ஸ்பிட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். இங்கே லோவர் எனர்ஜி, ஹையர் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஒன் 1, 2, 3 ஃபில் ஆயிரும். இட்ஸ் ஏ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ். திஸ் இஸ் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். தேர்ஃபோர் என்ன ஆகும்? லிகாண்ட் எப்படி இருக்கு? வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருக்குது. அப்போ இதோட எனர்ஜி லெவல், எனர்ஜி கேப், இந்த எனர்ஜி கேப் வந்து சின்னதாக இருக்கும். தேர்ஃபோர் லிகாண்ட் என்னது? எக்ஸஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. எனர்ஜி லெவல் சின்னதாக இருக்கனால ஈஸியாக என்னது வந்து மேலே இருக்கிற எக்ஸஸ் ஹையர் எனர்ஜி லெவலுக்கு அடுத்த 4th எலக்ட்ரான்ஸ் என்னாவது மூவ் ஆகுது, 5th எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகி அந்த ஆர்பிட்டால ஃபில் பண்ணுது. இங்கே லுக் இங்கே D5 சிஸ்டம். இங்கே ஏன் சார் போகலன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கும். ஆல்ரெடி நான் நடத்திட்டேன் உங்களுக்கு. ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன், இந்த பேலன்ஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில் நான் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் இன்னொரு சொல்கிறேன். திஸ் இஸ் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ், வீக் ஃபீல்ட் லிகாண்ட். This is strong field ligand. This is strong field ligand. High spin complex இருக்கும்போது எனர்ஜி கேப் ஹையா இருக்கும்.
இது கம்மியாக இருக்கும், இது எனர்ஜி கேப் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். அப்போ எனர்ஜி கேப் ஹையாக இருக்கும்போது இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆர்பிஎஸ் ஃபில் ஆயிரும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் டி வச்சு ஃபில் அது ஃபில் ஆயிரும், ஒன்று ஃபில் ஆயிரும். ஹையர் லெவலுக்கு போக முடியாமனாவும் ரிட்டர்ன் ஆகி மறுபடியும் இங்கே ஸ்டார்டிங்லேயே வந்துடும். ஹை எனர்ஜி ஹையாக இருக்கனால அதனாவது ஹையர் எனர்ஜிக்கு போக முடியாமல் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, கீழேயே வந்து என்ன ஆகுது, ஃபில் ஆகுது. அப்போ 4th 5th இங்கே ஃபில் ஆயிடுச்சு. அப்போ எத்தனை பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருக்கு, 2 பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருக்கீங்க. 1 4th 1 5th 1, 2 பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, சரி லிசன். சரி, கிறிஸ்டல் ஃபில் ஸ்டெபிலிட்டி எனர்ஜியோட ஃபார்முலா கிறிஸ்டல் ஃபில் ஸ்டெபிலிட்டி எனர்ஜி ஃபார்முலா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ். இந்த 3/5 வேல்யூ பார்த்தீங்கன்னா வேல்யூ plus 0.6 Q, sorry 0.6 del 0 or dq. This one minus 0.4 dq, minus 4.0 dq. புரியுதா? இங்கே எழுதுறேன் பாருங்க, இங்கே 3 தானே சொல்லியிருக்கோம். minus 0.6 dq, this one sorry plus 0.6 dq, இங்கே minus 0.4 dq. formula first one, high spin low spin complexes formula CFSC minus 0.4, கீழே இருந்து தான் low energy to high energy போகணும். 0.4 dq or del not anywhere. P means T2G ல இருக்கக்கூடிய இங்கே போட்டு பாம்பா the number of present in T2G, number of electrons, sorry number of pairs of electron present in T2G. இங்கே the number of electrons present in T2G, the number of electrons present in T2G. How many electrons present in T2G? 3, 1 2 3. 0.4 P, the P means this one. Q means the number of electrons present in EG level. Okay, how many electrons? 2. high spin complexes. Low spin complex formula பாருங்க, CFSC 0.4 P and plus 0.6 Q. 0.4 P means the number of electrons present in T2G. 1 2 4 5. Q la number of electrons present in EG level 0. Say what is the M? P means pair of electrons. M, the number of pairs of electrons caused by the ligands. இங்கே ஏதாவது pairs of electrons அந்த ஆர்பிட்டலில் ஃபில் ஆயிடுச்சு. இங்கே என்ன இருக்கு, மேலே போக முடியாமல் கீழே பேரிங் நடந்திருக்கு. அப்போ எத்தனை பேரிங் நடந்திருக்கு, 4thலயும் 5thலயும் நடந்திருக்கு. அப்போ 2 பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 2 pairing of electrons. புரியுதா? Next ஒரு important questions. 2 different ion complexes, FeH2O6 3 plus another one. This is weak field complex. Weak field complexes. Del 0 equal to 14,000 centimeter inverse. And FeCN6 3 minus. This is strong field complexes. Del 0 equal to 35,000 centimeter inverse. 35,000 centimeter inverse. Listen carefully. 2 different iron 3 complexes. This is iron 3 complexes. FeH2O6 3 plus and FeCN6 3 minus. The pairing of energy என்ன கொடுத்திருக்காங்க, pairing of energy 30,000 centimeter inverse. In both these complex, the Fe3 plus has D5 configuration. என்ன configuration? D5 configuration. In aqua complex, the del 0 equal to P, hence
the fourth or fifth electron Eg plus the confidence T2G3 Eg2 T2G3 Eg2. In the cyanide complex என்ன சொல்றான் del 0 divided by P, therefore T2G3 Eg2 ன்னு சொல்லிட்டான். The cyanide complex del 0 into P, and here fourth fifth electron pairs up the with electron T2G plus in the term, therefore T25 Eg0 T2G5 Eg0. So listen, நம்ம கணக்குக்கு போலாம்ப்பா. ஓகே, ஒன்றுமே இல்லை, நல்லா கவனி. ஆல்ரெடி நம்ம நடத்துனது தான். இப்போ அவனே சொல்லிட்டான், இதெல்லாம் சொல்லிட்டான். அயன் காம்ப்ளெக்ஸுக்கு ஆக்சிஜன் நம்ம என்ன சொன்னால் +3 சொல்லிட்டான். ரெண்டுக்குமே அது +3ன்னு சொல்லிட்டான். +3 சொல்லிட்டான். என்ன கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டான்? D5 கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டான். ரெண்டுமே அது D5 கான்ஃபிகரேஷன். ரெண்டுமே D5 கான்ஃபிகரேஷன். ரெண்டு இருக்கு. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் எடுத்து சொல்லியிருக்கோம். FeH2O6 and FeCN6. ஃபர்ஸ்ட் FeH2O6 காம்ப்ளெக்ஸ் 3+ பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் ஹைஃபின் காம்ப்ளெக்ஸ் அவனே சொல்லிட்டான் T2G3 Eg2ன்னு சொல்லிட்டான். அவனே சொல்லிட்டான். ஃபார்முலா நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்ளை பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலா? -0.4 P plus 0.6 Q into del 0. புரியுதா? சரி சார், அப்ளை பண்ண. -0.4 ஃபர்ஸ்ட் Pல என்னது 3 plus Eg 0.6 Q 2 del 0. இப்போ என்னது -1.2 plus 1.2 போட்டு dq. இப்போ வேல்யூ என்ன வருது? 0. மைனஸும் ப்ளஸ் அடி வாங்கிடுச்சு. 0. The value is 0. So next one, low spin complexes. Low spin complex என்னது? எல்லாமே ஃபில் ஆயிருக்கும். ஓகே, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஃபில் ஆயிடுச்சுப்பா. ஃபார்முலா -0.4 P plus 0.6 Q del 0 plus M P. இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது Pல என்ன இருக்கு? -0.45 plus 0.6 Q 0 del 0 plus M என்னது? M வேல்யூ என்னது? How many pairs of electron? 2 P. 2 P. இப்போ listen, வேல்யூ என்னது? -2.0 plus 0 del 0 plus 2 P. இப்போ வேல்யூ என்னது? -2 del 0 plus 2 P. நான் கொடுத்துருக்கான் 10 நாட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான்? லிசன், 14,000 சென்டிமீட்டர். 14,000 சென்டிமீட்டர்ஸ். -2 into 14,000. P value 13,000 centimeter plus 2 13,000 centimeter inverse. ஓகே, டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும்? 28,000. இது 60,000. 60 minus 28 32,000 centimeter inverse. This is high positive. This is high positive CFSC value indicates that the spin complex is thus low spin complex. That low spin complex is not a favorable one. It's not a favorable one. ஏன்னா high positive இருக்கனால இது ஃபேவரபிள் ஒன்னா வராது. எது ஃபேவரபிள் வச்சுக்காங்க? 0 வச்சுக்காங்க. அப்போ காம்ப்ளெக்ஸ் என்னது? ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். T2G Eg3 complex. Number of unpaired electrons 5 unpaired electrons. Eg2 ரெண்டுமே சிங்கிளா தான் எனக்கு 5 unpaired electrons. Hence unpaired electrons வந்துச்சுனாவே என்னது? paramagnetic.
இப்போ நியூ வேல்யூ பார்த்தீங்கன்னா நியூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்பேட்டன்ஸ் 5னா நியூ ஈக்குவல் டு 5.92 pm 5.92 pm. That's all. So next one, FeCN6 3 minus. So very important, FeCN6 3 minus. என்ன கான்ஃபிகரேஷன்? D5 கான்ஃபிகரேஷன் அவனே சொல்லிட்டான். D5 கான்ஃபிகரேஷன் ஹை ஸ்பின் T2G3 EG2 high spin complexes. ஓகே, இப்போ லிசன் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. என்ன வரும்? ஃபார்முலா அப்ளை பண்ணால் இதே வேல்யூ தான். என்ன வருது? 0. திஸ் ஒன் 0. லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸுக்கு என்ன வருது பார்க்கலாம். அதே சேம் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன வரும்? -2 del naught plus 2p -2 del naught 2p. This one del 0 value என்னது? 35,000. del 0 value 1000 0 into 35,000 plus 2p value என்னது? 30,000. வேல்யூ அப்ளை பண்ணோம்னா -70,000 இங்கே 60,000. மீதி எவ்வளோ? ரிமைனிங் எவ்வளவு? ரிமைனிங் எவ்வளோ இருக்கு? 15,000. எவ்வளோ இருக்கு? 70 minus 60 10,000 minus 10,000 centimeter inverse. The negative CFSE values indicates the low spin complex is favored. Low spin complex is favored. Therefore, this complex, nature of the complex, low spin electronic configuration T2G5EG0. T2G5EG0. Magnetic property, number of unpaired electrons. Number of unpaired electrons 1, 2, 3. Tell me number of unpaired electrons. 1, 4, 5. Number of electrons 1. Therefore, n equal to 1 na mu equal to 1.92 pm. Sorry, 1.73 pm. 1.73 pm. So very very important but easy. Thank you student. God bless you. Hi students. Next topic, crystal field splitting energy. What is the crystal field splitting energy and nature of the ligands and nature of ligands? The magnitude of crystal field splitting energy not only depends on the ligand field. Not only depends on the ligand field as described above, but also depends on the nature of the ligand and the nature of the central metal atom. CME means central metal atom and charge on it. Listen carefully. The magnitude of crystal field splitting energy not only depends on the ligand field as discussed above, but also depends on the nature of the ligand, the nature of the central metal atom or ion and the charge on it. Listen. The effect of the nature of ligand on crystal field splitting by calculating the crystal field splitting energy of octahedral complexes of titanium 3+, which different ligands such as bromide, fluoride and aqua. Aqua means water. Using the absorption spectra, the absorption valence of complexes. Titanium bromine 6 12,500. Sorry, 12,500 centimeter inverse. Okay,
Another one, titanium F6, 90,000 centimeter inverse. And last one, titanium water, 20,000 centimeter inverse. Okay, it's a general formula. Del equal to H nu. Nu means nu equal to C by lambda. H equal to C by lambda value apply பண்ணியாச்சு, equal to 1 by lambda equal to nu naught. Okay, therefore HC inverse, nu inverse. Okay, listen, H equal to Planck constant. H equal to Planck's constant value is 6.626 into 10 to the power minus 34 joule second. Another one, C is velocity of light. C is velocity of light. New value, titanium bromide and the 12,500, titanium F6 and the 19,000, titanium aqua and the 20,000. This value. Okay, first example, titanium. Listen, hexabromide, bromido titanium 3 plus. Value another, u naught value. The way absorption wavelength of complex value another, titanium PS value 12,500 centimeter inverse. 12,500 centimeter inverse. Formula, del equal to HC nu inverse. H is a Planck constant, C is velocity of light. H value 6.626 into 10 to the power 34 joule second. C value 3 into 10 to the power 8 meter second inverse. Nu naught value 12,500 10 to the power 12 meter inverse. Total value of final value 2.48 into 10 to the power 24 joule. This value convert to kilojoule, therefore 2 joule 248. Listen, 248 into 10 to the power minus 24 joule. Convert to kilojoule, therefore 2.48 into 10 to the power minus 16 kilojoule. This is answer. To express del on a per mole basis, multiply it by Avogadro number. Avogadro நம்பரோட இந்த வேல்யூ என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். Avogadro வேல்யூ என்னது 6.023 into 10 to the power 23 kilojoule mole inverse. இந்த வேல்யூவோட Avogadro நம்பர் வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது ஃபைனல் வேல்யூ என்ன கிடைக்குது 149 kilojoule mole inverse டைட்டேனியம் புரோமைடுக்கு. இந்த லிகண்ட் ஃப்ளூரைடாக இருந்தால் அதுக்கு என்ன வருது வேல்யூ வருது, இந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ வருது 19,000. அப்போ இதோட வேல்யூ 227.7 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். அக்வாக்கு 20,000, அக்வாக்கு 239.7 கிலோஜூல் மோல் இன்வர்ஸ். அப்போ இதோட லிகாண்டோட ஸ்ட்ரென்த் நம்ம என்ன பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம். புரோமின் கம்பேர் டு ஃப்ளோமின் ஸ்ட்ராங், fluorine compared to high what is strong. This is weak field, this is strong field ligand. Listen, this is very important. Next point, from the above calculation it is clear that the crystal field splitting energy of the titanium 3 plus in complexes, the three ligands are this in the order bromium minus, F minus and water. Similarly, it has been found from the spectral data that the crystal field splitting power of various ligands of given metal atom. Iodine minus, Br minus, SCN minus, etc. Last one Cn minus, CO minus, CO. This is spectrochemical series. The above series is known as spectrochemical series. The ligands present on the right side, weak field ligands. Right side of the series such as a carbonyl causes right side. Carbonyl causes relatively larger crystal field splitting are called strong field ligand.
which ligands on the left side are called weak field ligand. The ligands on the left side, weak field ligands are causes relatively smaller crystal field splitting. This is a larger crystal field splitting value, therefore strong field ligand. This is smaller crystal field splitting value, therefore weak field ligand. This one look this is smaller weak field crystal field splitting energy, therefore weak field ligand. This is larger higher splitting field energy, therefore strong field ligand compared to 3 ligands. Okay, very easy. Any doubt, please call me. Thank you. God bless you.